இப்ப நானும் பிரசன்ன அண்ணாவும் பேசிட்டு இருக்கோம். பிரசன்ன அண்ணா கிட்ட நான் 10 ரூபா கொடுத்தேன். கொடுத்துட்டு அண்ணா இத 2ஆ பிரிங்கோ அப்படின்னு. பிரசன்ன அண்ணா எவ்வளவு பிரிப்பார்? 2 5 ஒரு 5 இந்த பக்கம் ஒரு 5. ஆமாவா? 2ஆ பிரிப்பார். நான் அந்த 10 ரூபாய 5ஆ பிரிக்க சொல்றேன். என்ன பண்ணுவேன்? 2 பிரிக்கணும். 5 பிரிச்சிருவேன். சரியா? இதே பிரசன்ன அண்ணா கிட்ட நான் ஒரு 0 கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? 0. பிரசன்ன அண்ணா கிட்ட சொல்றேன், அண்ணா இதை கொஞ்சம் பிரிச்சு கொடுங்க, 2ஆ பிரிங்கோ அப்படின்ற. பிரிக்க முடியுமா அண்ணால? பிரிக்க முடியாது. ஏன்னா 0 அதுதான் கொடுத்துருக்கீங்க. அது பிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அட்லீஸ்ட் நீங்க 1 கொடுத்துருந்தா கூட ஹாஃப்னாவது பிரிக்கலாம், அரைனாவது பிரிக்கலாம். இது 0, இதுல ஒண்ணுமே இல்லை, இதை பிரிக்க முடியாது. அதே மாதிரிதான் அந்த 0 எப்படி இருக்கோ அதே மாதிரி பவல்ஸ பிரிக்கலாம் முடியாது. புரியுறதா? ஆ அப்படின்னா அப்படியே இறக்க வேண்டியதுதான். புரியுறதா? அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய அர்த்த மாத்ரா அக்ஷராணி, அரை எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு. இக்கு 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 இங்கு இச்சு இச்சு இதெல்லாம் இருக்கு. இந்த எழுத்துக்களை பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுறதா? அந்த எழுத்துக்கள் என்ன பண்ணுவோம்? அப்படியே இறக்க வேண்டியதுதான். ரமேஷ் எனக்கு புரிஞ்சுதா? வெரி 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 குட். சரி, இப்ப யாருக்காவது இங்க வந்து 17 பேர் இருக்கீங்க. இந்த 17 பேர்ல யாருக்காவது வர்ண சம்யோகம், வர்ண விச்சேதம், வர்ண விநியாசம் ரெண்டுல எந்த பேருலாம் சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கலாம். இந்த ஊர்ணாபிகி இருக்குல்ல சார், அதுல ஈஹா கடைசியா ஈஹா போட்டேன்ல சார், அதை பிரிக்க வேண்டாமா சார்? ஈஹான்னு போடவே இல்லையேம்மா நானு. ஈஹின்னு என்ன போட நானு? இஹே இல்ல, அது இஹி. சொல்லுங்க. இஹி. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஆவோட விசர்க்கம் சேர்ந்ததுன்னா அஹா, ஈயோட விசர்க்கம் சேர்ந்ததுன்னா என்னது? ஈஹான்னு சொன்னா பாருங்க, ஈஹான்னு சொன்னா தப்பு. புரியுதா? ஊவோட விசர்க்கம் சேர்ந்தா உஹு. சரியா? சரியா? ஓஹோ 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 சொல்லுங்க. இப்போ விசர்க்கத்துக்கு தனியா என்ன கிடையாது? தனி மாத்திரா கிடையாது, உச்சாரணம்லாம் கிடையாது, ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அந்த விசர்க்கமானது முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் தன்னுடைய உச்சாரணத்தை சொல்ல முடியும். அப்போ அஹா, இஹி, உஹு, ரிஹு, இல்ருஹு. சரியா? இது மாதிரிதான் போகும். புரிஞ்சுதா? சாரதாமா என்ன சொன்னா, ஏன் கடைசியில நா பிஹி அப்படின்ற இடத்துல நா இன்னு கூட்டல் ஆ, அதுக்கப்புறமா பிஹி அப்படின்னு இருக்கே, அந்த பிஹி அப்படின்றதுல இந்த பிஹின்றத பிரிச்சோம் அப்படின்னா இப்புன்னு வந்துருது, தெரியுது. பிளஸ் இஹின்னு பிரிச்சுட்டீங்களே, இந்த இ அதுக்கப்புறம் இந்த விசர்க்கத்தை வச்சுக்கலாம்னா வச்சுக்க முடியாது. புரியுறதா? சேர்க்கணும். சரியா? புரியுது சார். ஏன்னா விசர்க்கம் தனியா இருந்ததுன்னா அதுக்குன்னு ப்ரொனன்சியேஷனும் கிடையாது. ப்ரொனன்சியேஷன் இருந்தாதான் அதை நம்மளால பிரிக்க முடியும். புரியுறதா? புரிஞ்சுதா? புரியுது சார். சரி, வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வர்ண சம்யோகம், வர்ண விச்சேதம். அப்ப அம்மு அதே மாதிரி தானா சார்? அனுஸ்வரம் வந்தாலும் அதே மாதிரிதான், அதையும் பிரிக்க கூடாது? பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது. ஓகே சார். இப்படியே போட வேண்டியதுதான் அம். சரியா? இப்போ அந்த மாதிரி வேற ஏதாவது வந்தாலும் சொல்றேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்ப நீங்க இதை கரெக்டா புரிஞ்சுப்பீங்க. இங்க புஷ்பம்னு எழுதிட்டேன். என்ன எழுதிட்டேன்? புஷ்பம். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இப்பு கூட்டல் ஊ கூட்டல் இஷு கூட்டல் இப்பு கூட்டல் ஆ
கூட்டல் இம். இப்படி போடலாமா, மேல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடலாமா? இந்த கேள்வி வருமா வராதா? வரும் மகோதயா. வரும் சார். வருமா? ஆ இதுக்கு என்ன பதில் தெரியுமா? கேள்வி கேட்கிறவா எப்படி அந்த கொஸ்டினை அமைக்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டா? ஆமாம். கேள்வி கேட்கக்கூடிய நான் என்ன பண்ணிட்டேன், இங்க இம்முன்னு கொடுத்துட்டேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த இம் அப்படியே எடுத்துக்கணும், அர்த்த மாத்திரம். அர்த்தமாதான். புரியுறதா? சரியா? இந்த இடத்துல நீங்க அனுஸ்வாரத்தை போட முடியாது, அம்மனு போட்டுறனே போட முடியாது. ஒருவேளை உங்களை சொல்லக்கூடியவரே எப்படி கொடுக்கிறார், எப்படி கொடுக்கிறார்? புஷ்பம் பிரிமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? பிளஸ் அம். இப்பு பிளஸ் அம். இப்பு பிளஸ் அம். இப்பு பிளஸ் அம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஆ. சோ அது கேட்கிறவாளுடைய கொஸ்டினை பொறுத்து நீங்க பாத்துக்கணும். சரியா? ஓகே சார். சரி, இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்ல மகோதயா.